மனிதர்கள் குற்றங்கள் செய்வதால் தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அதுபோல் மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை ஏன் சாப்பிட்றாங்கன்னா, மனிதர்கள் குற்ற உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ குற்றங்கள் செய்யும்போது பயம் வரும். அந்த நேரத்தில் தைரியம் தேவை. அப்போ அந்த தைரியத்தை பெறுவதற்காக இந்த மாதிரி அதிகப்படியான வலிமை தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இது போன்ற வன்மையான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். இந்த வன்மையான உணவுகளை சாப்பிட்டா உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை வரும். அதோட பக்க விளைவுகள் தான் நோய். அளவுக்கு அதிகமான வலிமை வந்துன்னா நல்லது தானே நினைக்க வேண்டாம். அதோட பக்க விளைவுகள் தான் நோய். அளவுக்கு அதிகமான வலிமையை கொடுத்து பிற்பாடு நம்மை நோயில் தள்ளி விடுகிற உணவுகள் தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் எல்லாமே. அதனால் இந்த உணவுகளை சாப்பிடுவதால் நமக்கு குற்றங்கள் தான் செய்ய தோன்றும். குற்றங்களை செய்வதற்கு உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. தப்பு பண்ணுறதுங்கிறது இயற்கையானது. அதுக்கு மென்மையான உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. ஒரு திருடுவதற்கோ, ஒரு ஒரு பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவதற்கோ, கொலை செய்வதற்கோ, பிறரை ஏமாற்றுவதற்கோ, இதுக்கெல்லாம் ஊழல் பண்ணுறதுக்கோ, லஞ்சம் வாங்குறதுக்கோ அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அப்போ அந்த வலிமையை எது தருது? நாம் சாப்பிட்ற அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற உணவுகள் தான் தருகிறது. இந்த உணவுகள் தான் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது. அப்போ இதை சாப்பிடும்போது குற்றம் செய்கிறார்கள். இதை சாப்பிட்ட உடனே குற்றம் செய்ய வேண்டும் என்று தோன்றும், பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்று தோன்றும். ஏன்னா உடலில் அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்படுகிறது. அந்த வலிமையை வைத்து பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்று தான் தோன்றும். யாரெல்லாம் உடம்பில் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று தான் தோன்றும். அதனால தான் பெண்களை ஏன் ஆண்கள் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்க உடல் அளவில் வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க. இப்படி அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் செய்ய இவர்களுக்கு விடுகிறார். அப்போ யாரையாவது உடல் அளவில் வலிமை குறைந்த ஆண்களாக இருந்தால், உடல் அளவில் வலிமை அதிகமான ஆண்கள் அவங்கள அடிக்கிறது, அடிமைப்படுத்துவது இது போன்ற எண்ணங்கள் தான் தோணும். அப்போ திருடுறது, ஏமாத்துறது இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் தோன்றும். அப்போ அதை செய்யும்போது குற்ற உணர்ச்சி ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். நம்ம குற்றங்களை செய்யும்போது ஒரு பயம் ஏற்படும். இந்த உணவுகளை சாப்பிட்டால் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆசை வரும். குற்றங்களை செய்வதற்கான தைரியம் வரும், ஒரு வலிமை கிடைக்கும் உடம்புல. இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்டா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை வரும். அந்த வலிமை என்பது குற்றங்களை செய்வதற்கான தைரியத்தை கொடுக்கும். குற்றங்களை செய்வதற்கு ஒரு அளவுக்கு அதிகமான தைரியம் தேவை, துணிவு தேவை. அந்த அளவுக்கு அதிகமான துணிவு இந்த உணவுகளை சாப்பிட்டால் கிடைக்கும். இதை சாப்பிட்ட உடனே குற்றங்களை செய்ய தோன்றும். அப்போ குற்றங்கள் செய்த உடனே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். ஐயோ நம்ம குற்றம் செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். அந்த பயத்தில் இப்போ நமக்கு இன்னும் தைரியம் தேவை. அந்த மாதிரி பயம் ஏற்படும் போது நமக்கு இன்னும் தைரியம் தேவை. அப்போ மீண்டும் இந்த உணவுகளை சாப்பிடுகிறார்கள். ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு இந்த நல்ல இந்த சாப்பாடை சாப்பிடு, இந்த பிரியாணி சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் கொஞ்சம் பயம்தான் வரும். அப்போ சாப்பிட்டா தைரியம் கிடைக்கும். அதுவும் நீங்கள் பழங்களை சாப்பிட்டா, காய்கறிகளை சாப்பிட்டா நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கீங்க, ஒரு குற்றம் செஞ்சிட்டீங்க, திருடிட்டீங்க, போலீஸ் நம்மளை பிடிச்சிருவாங்களோ நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னா, அதில் ஊழல் பண்ணிட்டோம், லஞ்சம் வாங்கிட்டோம் அப்படின்னு பயந்துட்டுருக்கீங்க. அந்த நேரத்தில் போயிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியால் ஏற்படுகிற பயம், அந்த நேரத்தில் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டாக்கா உங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்காது. அந்த நேரத்தில் ஒரு பிரியாணி, சோறு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புல ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு வலிமை வரும். எப்படி அந்த குற்றத்திலேருந்து தப்பிக்கலாம், தண்டனையிலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற யோசனை வரும், ஒரு தைரியம். அதான் குற்றம். அப்போ இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு காரணமே, ஏதாவது தப்பு பண்ணால், அதோ குற்றங்களை செய்யும்போது நமக்கு ஏற்படுகிற குற்ற உணர்ச்சி, அதனால் ஏற்படுகிற ஒரு பயம், அந்த பயத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு மீண்டும் இந்த உணவுகளை சாப்பிடுகிறார்கள். இந்த உணவுகளை சாப்பிட்டதால் தான் குற்றங்களை செய்வதற்கான ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை, தைரியம் எல்லாமே கிடைக்குது. அந்த அளவுக்கு அதிகமான தைரியம், வலிமையை வச்சு குற்றங்களை செய்கிறாங்க. பிறரை அடிமைப்படுத்துகிறாங்க, ஏமாத்துறாங்க, திருடுறாங்க, பெண்களை அடிமைப்படுத்துறது, வன்முறையில் ஈடுபடுவது இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் அதை பண்ணும்போது ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது, பயம் ஏற்படுது. அந்த பயத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள மீண்டும் அதே உணவுகளை சாப்பிடுகிறார்கள். இதெல்லாம் குற்ற உணவுகள். நம்ம சாப்பிட்ற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்யெல்லாம் ஒரு குற்ற உணவுகள். அதை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த குற்றத்தினால்தான், அந்த குற்ற உணர்ச்சிகள் தான் நமக்கு நோய்களே உருவாக்கிது. எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த உணர்ச்சிகள்லாம் உடம்புக்கு அந்நியமான உணர்ச்சிகள். இது உடலுக்கு இந்த திருடுறது, ஏமாத்துறது, பாலியல் வன்முறைகள், அந்த மாதிரி எல்லாமே அந்நியமான உணர்ச்சிகள். இந்த உடலுக்கு இப்படிப்பட்ட உணர்ச்சிகள்லாம் இந்த இடையில உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் மனித உடலில் வந்தது. இந்த உணர்ச்சிகளை, குற்ற உணர்ச்சிகளை இந்த மனித உடல் தாங்கிக்காது. மனிதர்கள் மென்மையானவர்கள். அதனால தான் இந்த நரம் மண்டலம் பாதிக்குது. அதனால தான் நோய்களே வருது. குற்ற உணர்ச்சிகளால் தான் நோய்களே வருது.
அப்போ குற்ற உணர்ச்சிகள் ஏன் வருது? குற்ற உணர்ச்சிகளை குற்றங்களை செய்வதற்கான தைரியத்தை கொடுக்குற, அளவுக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்குற அந்த உணவுகள், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இது எல்லாம் சாப்பிட்றதுனால தான் நமக்கு குற்றங்களை செய்ய வேண்டும் என்கிற அந்த தைரியம் கிடைக்குது. அப்போது குற்ற உணர்ச்சி தான். அப்போ குற்றங்களை செய்வதால் ஏற்படுகிற ஒரு பயம், ஒரு வன்முறை உணர்ச்சி. இப்போ ஒருத்தர் அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த உடம்புல ஏற்படுற அந்த உணர்ச்சி பாருங்கள், ரொம்ப பயங்கரமான உணர்ச்சி அது. அந்த உணர்ச்சி தான் நோய்களாக, அந்த உணர்ச்சிகளை உடம்பை தாங்கிக்காது. துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க, அருவாளை எடுத்து வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க, வெட்ட புறப்படுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு உணர்வு இருக்கு பாருங்கள். அந்த நேரத்தில் உடம்பில் ஏற்படுகிற உணர்ச்சி, வன்முறை உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகள் உடம்பால் தாங்கிக்க முடியாது. அது மாதிரி ஏதாவது தப்பு, பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுவது, அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த நேரத்தில் ஒரு கோபம், அந்த உணர்ச்சிகள்லாம் உடம்பால் தாங்கிக்காது, நரம்பு மண்டலத்தால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் நரம்பு மண்டலம் பலவீனமாகி, குற்றங்கள் செய்ய நரம்பு மண்டலம் பலவீனமாகி அப்போ தான் நோய்களே உருவாகுது. குற்ற உணர்ச்சிகள் தான் நோய்கள் உருவாவதற்கு காரணம். குற்ற உணர்ச்சிகள், அப்போ குற்றங்கள் செய்வதால் குற்ற உணர்ச்சிகள் ஏற்படுகிறது. குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆசைக்கு என்ன காரணம்? குற்ற உணவுகளை சாப்பிடுகிறோம். மாமிசம், மீன், தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த உப்பு போட்டு சமைச்ச மசாலா உணவுகள், இந்த மாதிரி செயற்கையான சுவையை கொண்ட இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த குற்றங்கள் செய்ய வேண்டுங்கிற ஆசையும், அதன் மூலமாக குற்றங்கள் செய்வதும், அதன் மூலமாக குற்ற உணர்ச்சிகள் உடம்பில் ஏற்படுறதுனால அந்த உணர்ச்சிகளை இந்த உடம்பு நரம்பு மண்டலம் தாங்கிக்க முடியாமல் நாளடைவில் தளர்ந்து போய், நரம்பு மண்டலம் தளர்ந்து போய் நோய்கள் உருவாகுது. அந்த வகையில் இப்போ சுய இன்பம் பண்ணாக்கா அப்போ அதுவும் நரம்பு மண்டலம் தளர்ந்து போகும். ஏன்னா அது அடிப்படையான குற்றம், அது மிகப்பெரிய குற்றம். அப்போ மனசு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும், உடல் உணர்ச்சிகள் எல்லாமே கெட்டு போயிடும். கெட்டு போகும்போது அது ஒரு சுயன்பம் பண்ணாக்கா உடல் உணர்ச்சிகள் எல்லாமே கெட்டு போய் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பழி உணர்ச்சி வரும், கெட்ட வார்த்தைகள் வரும், சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும், யாரையும் மதிக்க தோணாது, பணிவு என்பது, நற்பண்புகள் என்பது இருக்காது. ஏன்னா நற்பண்புகள் எல்லாமே ஒரு பெண்களை கவர்வதற்காக தான் நம்ம நல்ல மாதிரி நடந்துக்கிறோம், நல்ல பேர் எடுக்கணுங்கிற அந்த எண்ணங்கிறது. அப்போ தான் பெண்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம மாறும். இப்போ சுயன்பம் பண்ணிக்கிட்டோம், நம்மளே சுயன்பம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு எதுக்கு பெண் தேவை? அல்லது ஒரு பெண் சுயன்பம் பண்ணுறான்னா நமக்கு எதுக்கு ஆண் தேவை? நம்ம கையே இருக்குது. நம்ம இன்னொருத்தட்ட நல்ல பேர் வாங்கி பெண்களை கவர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கையை வச்சு நம்ம பண்ணிக்க போகிறோம். காம இன்பத்தை அனுபவிப்பதற்கு நம்ம யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யார்ட்டையும் நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சுயன்பம் பண்ணாக்கா பிறரை சார்ந்து வாழ்வதற்கு அவசியம் இல்லாமல் போயிடுது. பிறரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. திமிர் வந்துடும். நான் தனித்து நின்று வாழணும், யார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் தைரியமாக கெட்ட பேர் வாங்குறதுக்கு நான் தைரியமாக அந்த துணிச்சல்லாம் வந்துடும். கெட்ட பேர் வாங்குவதற்கான துணிச்சல் வந்துடும். இதெல்லாம் அடிப்படையான ஒரு குற்றம். சுயன்பம்லாம் அடிப்படையான ஒரு குற்றம். அந்த சுயன்பம் அப்போ அந்த குற்றத்துக்கு எது காரணம்? சுயன்பம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான தைரியத்தை, வலிமையை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுனால தான், அதாவது குற்றங்களை செய்ய தூண்டுகிற இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரியான குற்றங்களுக்கெல்லாம் காரணம். அதாவது திருடுறது அல்லது ஏமாத்துறது, பாலியல் வன்முறை, கொலை செய்வது, சண்டையிடுவது, கெட்ட வார்த்தை போடுவது, அதோடு இந்த சுயன்பத்தையும் சேர்த்துக்கோங்க, விபச்சாரம், இது எல்லாத்தையும் சேர்த்து, இது எல்லாம் தான் குற்றம். இதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. இந்த குற்றங்கள் தான் குற்றங்கள் ஏற்படுத்துகிற குற்ற உணர்ச்சிகள் இருக்குல்ல, அதுதான் அந்த உணர்ச்சிகளை தாங்கிக்க முடியல இந்த உடம்பால். நாளடைவில் தளர்ந்து போய் விடுகிறது, நம்பிக்கை இழந்து பலவீனமாகி விடுகிறது. அதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ குற்ற உணர்ச்சிகள் ஏற்படுவதற்கு குற்ற உணவுகள், குற்றங்களை செய்ய வேண்டும் என்கிற தைரியத்தை தருகிற, அளவுக்கு அதிகமான தைரியம் இருந்தால் தான் குற்றங்களை செய்ய முடியும். அந்த குற்றங்களை செய்வதற்கான அந்த தைரியத்தை தருகிற அந்த குற்ற உணவுகள், அந்த உணவுகள் உப்பு போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல, செயற்கையான சுவை, இதுதான் நோய்களுக்கு காரணம், குற்றங்களுக்கு காரணம். குற்றம் வேறு நோய் வேறுன்னு பார்க்காதீங்க. அதனால் குற்றங்களுக்கு அதுதான் காரணம்.